ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் விஜயா வக்கீல் கிட்ட இருந்து பணம் வாங்கின விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. என்ன ஆச்சுன்னா, நம்ம முத்து என்னதான் விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு, நம்ம மீனா அப்படிப்பட்ட பொண்ணா, ஏன் நீங்கள் இப்படி பேசிட்டீங்க மீனாவை பற்றி, ஆனால் அவள் உங்கள் மேலே எவ்வளோ தெரியுமா பாசம் வச்சுருந்தா அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, எனக்கும் தெரியுப்பா மீனா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் பணம் காணா போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்கு யார் மேலெல்லாம் டவுட் இருக்கோ எல்லார் பேரையுமே சொல்லுங்கள். மீனா பேரையும் சொல்லுங்கள். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும், பார்வதிக்கு பயம் வந்துருச்சு. ஏன்பா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஏன் அத்தை வேண்டான்னு சொல்கிறீங்க, உங்கள் பையன் கஷ்டப்பட்டு அமிச்ச அமௌண்ட்டு தானே அது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் பார்வதியால் உண்மையை மறைக்க முடியல. அது என்னோட பணம் கிடையாது, விஜயா பணம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. என்னது அம்மாவோட பணமா, அம்மாவுக்கு இது அவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. அதுவாப்பா டான்ஸ் கிளாஸில் வந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்வதி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. டான்ஸ் கிளாஸில் அவ்வளோ அமௌண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே, உண்மையை சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் பார்வதி உண்மையை சொல்லிடுறாங்க. வக்கீல் வந்தாங்க, சத்யா கேஸ் வாபஸ் வாங்குறதுக்காக 2 லட்சம் பணம் கொடுத்தாங்க அப்படின்றத. இதை கேட்டோன்னு முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நான் அப்போவே நினச்சேன், இவ்வளோ சீக்கிரம் உங்கள் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விஜயோட முகத்தை பார்க்கவே முடியல. அச்சச்சோ, எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே கோவப்படுறாரு. நீ தான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தேவையில்லாம மீனா மேலே பழிய போட்டிருக்க, நீ தான் சத்யா கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு பணமும் வாங்கியிருக்க, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசுகிறாரு. ஆனால் அந்த பணம் எப்படி காணா போச்சுன்ற விஷயத்தை யாருமே இன்னும் பேசவே இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பேசினாங்கன்னா ரோகிணி மேலே டவுட் எப்படியாவது கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது நம்ம கையில் இல்லை, டேரக்டர் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுறாரு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.